ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். என்னோட குட்டீஸ் எல்லாம் எல்லாத்துக்கு முன்னாடி ஒர்க்கை முடிச்சிடலாம், இந்த பெருக்கிறது துடைக்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஏந்திரிச்சதுமே வெளியில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பெருக்கிட்டு ஸ்டெப்ஸு கீழே வரைக்குமே பெருக்கிட்டு வெளியவும் தண்ணி தெளித்து ஒரு கோலம் போட்டு, அதாச்சும் நம்ம ஸ்டைலில் நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு நல்லா பெருசாக அழகாக பெரிய கோலமாக போடலான்னு தான் யோசித்தேன். மார்னிங் ஏந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் பெருசாக போடுற அளவுக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ இந்த டைம்லேயே நான் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோலமாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயும் என்னோடய சின்ன பாப்பா இருந்திருந்தா ஒரு சின்ன கோலம் கூட போட விட்டுருக்க மாட்டா. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஒரு வழியாக ஒரு சின்ன கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அந்த டேவுடைய நாளை ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து பூஜை செய்யறதுக்கு தேவையான பூஜை சாமானுங்க அதை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு பெருக்கிட்டு தொடச்சிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன். என்ன தான் வீடு பெருக்கி தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை செய்யலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு சின்ன அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா, சில கஷ்டங்களால் பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் முழுசாக வாங்க முடியல. பொதுவாக சித்திரை 1ன்னா முக்கணிகள் வச்சு காசு நகை ஜுவல்ஸ் அதெல்லாமே வச்சு வந்துட்டு கும்பிடுவாங்க. பட் என்னால் அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்ற ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனாலும் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் இதை விட பெஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. இப்போ நம்ம பூஜை செய்யும்போது இந்த மஞ்சள் குங்குமம் எவ்வளோ ஒரு மங்களகரத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள். இந்த விளக்குக்காக இருக்கட்டும், ஃபோட்டோஸ்க்காக இருக்கட்டும், எதுவுமே க்ளீனாக இருந்துச்சு. இப்போல்லாம் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே கொஞ்சம் பிரைட்டாக பிரகாசமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பூக்களும் வச்சு அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பூஜையை செஞ்சு சாமி கும்பிட வேண்டியது தான். என்னோட இந்த பூஜை செல்ஃபில் இருக்கிற ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு இடத்துல வாங்கி ஒவ்வொரு மெமரிஸை கொடுக்குது. தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு எடுத்த வீடியோ தான், பட் என்னால் அவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணி கொடுக்க முடியல. அதுக்காக டிலே ஆனதுக்காக கொஞ்சம் சாரி. அப்படியே இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் மாயிலை தோரணமும் பூக்களும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிலேட்டட் விஷஸும் சொல்லிக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.